ஒரு பதட்டமான சூழ்நிலையும் குழப்பமான சூழ்நிலையும் எந்த நான் முடிவெடுக்கணும், இந்த முடிவெடுத்தா நான் சரியா இருக்கணும், அந்த முடிவெடுத்தா சரியா இருக்கணும்னு தெரியாம ஒரு படபடப்பு பதட்டம், அதனால உடம்புல தேவையில்லாத வியாதிகளை வாங்கிட்டு இருப்பீங்க. ஆனா இப்ப என்ன ஆகும்னா, எந்த சூழ்நிலையும் சமாளிக்கக்கூடிய தன்மை உங்களுக்கு வந்துடும். உங்க மனம் ரொம்ப 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 அமைதியாக ஆரம்பிச்சிடும். இந்த மனம் அமைதியாக ஆரம்பிக்கும் பொழுதே அடுத்த ஒரு அறிகுறி சேர்ந்துக்கும். என்னன்னா, ஆன்மீக வாழ்க்கையில ஈடுபாடு கொஞ்சம் அதிகமாகிறது. தியானம், யோகம், மந்திரம், தவம், வேற விதமான ஒரு கோயிலுக்கு போகிறது, ஏதாவது ஒரு விஷயத்தில் போய் அமைதியாக உட்காந்து தியானம் பண்ணுறது, ஒரு பர்டிகுலர் விஷயத்தை குறித்து தியானம் பண்ணுறது, இப்படி கூட கேட்கறது உண்டு. என்னடா இந்த மாதிரி சுற்றிட்டு இருந்த, இப்போ பார்த்தா சாமியார் மாதிரி ஆகிட்ட, கோயில் குளங்களுக்கெல்லாம் போகிற, பட்டை போட்டுக்கிற, அப்படி பண்ணுற இப்படி பண்ணுற, என்னடா எங்கள் கூட எல்லாம் வர மாட்டேன்னு ஃப்ரெண்ட்ஸு கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. நான்வெஜ் சாப்பிட மாட்டேங்கிற, கோயிலுக்கு போகிற, தியானம் பண்ணுற, இந்த கோர்ஸுக்கு போய் சேர்ற, அந்த கோர்ஸுக்கு போய் சேர்ற அப்படின்னா இந்த ஆன்மீக விஷயங்கள் அதிகமாக ஈர்ப்பு இருக்கும். இந்த ஈர்ப்புன்றதை நான் சொல்லுவேன். உங்களையே அறியாமல் அது